வெல்கம் டு அவர் சேனலுங்க. நம்ம இப்போ கிட்ஸ் ரூம் எப்படி மேக் பண்ண போகிறோம் அதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் குழந்தையோட அந்த ரூமில் நீங்கள் உருவாக்க போகிறீங்க அப்படின்னா, விஷயமா இங்கே சேரே போடாதீங்க. குழந்தைங்களுக்கு வேணால் குட்டி சேர் போடுங்க, உங்களுக்கு சேர் போடவே வேணாம். ஏன்னா நம்ம கீழே உட்காந்து அவங்க ஹைட்டுக்கு அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம உட்காந்தாதான் அவங்க நம்மளை வந்து ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிப்பாங்க. இல்லாட்டி நம்ம ஒரு ஆர்டரிங் பர்சனாகவே அவங்களுக்கு வந்து எப்போயுமே தோணும். அதனால் நம்ம ஃபஸ்ட் ரூல் என்னென்னா, நம்ம ரூமில் சேர் போடாதீங்க. இல்லாட்டி நம்மளுக்கு பேக் சப்போர்ட்டட் ஃபோல்டபுள் சேர்லாம் நம்மளுக்கு இப்போ நிறையா ஆன்லைன்லாம் கிடைக்கிது. அந்த மாதிரியான சேர் வேணால் வாங்கி கீழே போட்டு நம்ம பேக் சப்போர்ட் மட்டும் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். இதாங்க ஃபஸ்ட்டு ரூல். ரெண்டாவது என்னென்னா, அவங்க டாய் எல்லாமே ஒரே பேஸ்கெட்டில் போடாமல் தனித்தனியாக, இப்போ நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ்க்கெல்லாம் கிடைக்கல ஒரு நெட் கவர் மாதிரி, அந்த மாதிரி ஒரு அதில் கூட நீங்கள் போட்டு வச்சுங்க. இல்லை செப்பரேட் கண்டெய்னர், இல்லை செப்பரேட் பேக், ஏதாச்சும் எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக் அந்த மாதிரி கூட நீங்கள் அதை போட்டு வச்சுருங்க. ஏன்னா இப்போ ஒரு செட்டு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த செட்டு மட்டும்தான் அதில் இருக்க மாதிரி அப்படி பார்த்துங்க. அதுக்காக நிறையா செப்பரேஷன் இருக்க மாதிரி பார்த்துங்க. ஏன்னா எல்லாமே ஒரே திங்ஸில் எல்லாமே போட்டால் அதோட செட்டு நம்மளுக்கு கிடைக்குமா இருக்கான்னு கூட தெரியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த செட்டை வந்து செப்ரேட் பண்ணி நம்ம கொடுத்துடணும். ஈஸியாக ஆக்கிட்டால் தான் அவங்க இது விளாடணும் அவங்க ஆசைப்படும் போது முழு செட்டுமே கிடைக்கும். இப்போ சப்போஸ் பாதி அதில் தொலைஞ்சு போச்சு, இப்போ பசில்லையே பாதி தொலைஞ்சு போச்சுன்னா அது தயவுசெய்து தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா அவங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு எப்போயுமே வந்து ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அந்த பசிலே சின்ன பசிலாக தான் நம்ம வாங்கி கொடுத்துருப்போம். அதுலேயுமே மிஸ் ஆகிடுச்சு அப்படின்போது அவங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா அது காணோன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுறது, இல்லை வருத்தப்படுறது, தேவையில்லாத அந்த மாதிரி தாட்லாம் வரும். அந்த மாதிரி ஏதாச்சும் தொலைஞ்சிருச்சு, மேக்ஸிமம் தொலையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செப்பரேஷன் பாக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே அவங்க தூக்கி போட்டாங்க தொலைஞ்சிருச்சு அப்படின்னா தயவுசெய்து அது வேணாம், வேறு ஏதாவது அப்புறமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டு, சின்ன பிள்ளைங்களில் ஃபஸ்ட்டு அதை கொடுக்க வேணாம். இதுதான் செகண்ட் ரூலுங்க. மூணாவது என்னென்னா, நிறைய திங்ஸை வைக்காதீங்க. இப்போ ஒரு 10 டாய் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்கள் ஷெல்ஃப் வந்து 10 டாய்க்கும் வைக்கிறதுக்கு இடம் பத்தலை அப்படின்னா, ஒரு பாக்ஸ் ஒன்றோ இல்லை பெரிய ஒரு கண்டெய்னரோ வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு அதை வச்சுக்குங்க. 5 டாய்ஸாக வச்சுங்க. அதை ரொட்டேட் பண்ணுங்கள், சைக்கிளிக்கில் கொண்டு வாங்க. ஏன்னா அவங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். இன்னொன்று அவங்க ஈஸியாக அக்சசபிள் ப்ளேஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறையா வச்சிங்கன்னா அவங்களுக்கே எது எடுக்கிறது, என்ன இருக்குது என்னென்ன ஒரே இதுவே கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால் அதே இடத்துலையே ஒரு டாயை வைக்க பழகுவோங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல பசில் வைக்கிறீங்க, இன்னொரு இடத்துல பால் வைக்கிறீங்க அப்படின்னா, பால் வைக்கிற இடத்துல எப்பயுமே பால் வைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்குவோங்க. அது அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு ஒரு அந்த இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் மெமரி தானே. அவங்களும் அதே இடத்துலையே வைக்க சொல்லுங்கள், ட்ரெயின் பண்ணுங்கள். ஒரு கேம் முடிச்சிட்டாங்கன்னா அதை எடுத்து வச்சுட்டு திருப்பி இன்னொன்று எடுக்கிறதுக்கு நம்ம பழக்குவோம். ஏன்னா ஒரு 6 நிமிஷம் தான் அந்த பிள்ளைங்க வந்து ஒரு கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க போர்ட்லேயே எழுதி விளாட்றாங்க அப்படின்னா 6 நிமிஷம் தான் அவங்க எழுதுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க போயிட்டு வேறு ஏதாவது ஒன்று பார்ப்பாங்க. அப்படி அவங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த போர்டை வந்து ரப் பண்ணிவிட்டு போக சொல்லுங்கள். இல்லாட்டி பால் விளாண்டாங்கன்னா அந்த பாலை அதே பிளேஸில் வைக்க சொல்லிவிட்டு நீங்கள் வேறு ஒன்று எடுத்து வைங்க. அது வந்து அவங்களுக்கு அந்த ஹேபிட்டும் வளரும், அதே சமயம் அவங்க மெமரியும் வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகுங்க. அடுத்த டிப் என்னென்னா, இப்போ அவங்களுக்கு ஒரு ரூம் அவங்களுக்கு நம்ம செட் பண்ணுறோம், இல்லை நம்மளோட ரூம்லேயே ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு போர்ஷன் வந்து அவங்களுக்காக நம்ம வந்து உருவாக்குறோம் அப்படின்போது, அந்த அவங்களுக்குன்னு உள்ள இடத்துல ஒரு சின்னோண்டு பாக்ஸோ இல்லை சின்னோண்டு கப்போர்டோ இல்லை சின்னோண்டு ஒரு ட்ராவோ ஏதோ ஒன்று அவங்களுக்குன்னு ஒரு எம்டி ஸ்பேஸ் ஒன்று அவங்களுக்கு காட்டுங்க. அதில் எதுவுமே வைக்க வேணாம். ஒரு லிட்டில் பிட் ஆஃப் பேப்பர் பீஸ் கூட நீங்கள் அதில் வைக்காமல் பார்த்துக்குவோம். ஏன்னா அதை நம்ம அவங்களுக்குன்னு உள்ள அது இம்பார்ட்டண்ட் திங்க் தான் நீ வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க ஹேண்டில் பண்ணுறது நம்மளுக்கே தெரியும். அதுக்குள்ள ரொம்ப முக்கியமான விஷயந்தான். உங்களுக்கு எது சீக்ரெட்டோ, உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமோ அதை வைங்க அப்படின்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு. இன்னொன்று, நல்ல ரூம் ஃபுல்லும் எல்லாமே திங்ஸாக இருக்குது, கச்சன்னு இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்கும்போது அவங்க அந்த எம்டி ஸ்பேஸை வந்து திறந்து பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு மனசு திருப்தியாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கும் நம்மள மாதிரி ஒரு ப்ரெஷர்லாம் இருக்கவும் செய்யும்.
அதுக்காக அவங்க அந்த எம்ப்டினஸ் அவங்க பார்க்கும்போது ஏதோ ஒரு அவங்களும் எம்ப்டினஸ் ஃபீல் பண்ணுவாங்க, லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு அந்த எம்ப்டினஸை கண்டிப்பாக கொடுங்கங்க. அடுத்து 5வது டிப் என்னன்னா, நம்மளோ இல்லை அவங்களோ ஒரு ஸ்வீட் மெமரியை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நம்மளோட குழந்தைங்க வயசில் நம்மளுக்கு செஞ்சோமோ அது ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருங்க. அதனால் பிள்ளைங்களுக்கு இப்போயே நம்ம அந்த ஸ்வீட் மெமரிஸை கொடுத்தோன்னா அவங்களுக்கு எவ்வளோ 80 வயசு 90 வயசு ஆனாலும் அவங்க நம்மளோட அந்த ஸ்வீட் மெமரிஸை வந்து அவங்க காலம் ஃபுல்லும் மறக்கவே மாட்டாங்கங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக அந்த இடத்த வந்து நிறைக்கணும் இல்லையா? ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இடத்துல ஹாப்பினஸை க்ரியேட் பண்ணுறோமோ அந்த இடத்துல அவங்கள திட்டவோ அடிக்கவோ நம்ம அதெல்லாம் செய்யாமல் அவங்களோட கொஞ்சம் விளையாடுங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ காலத்துக்கு கொஞ்சம் முடியும், அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா நம்ம நிறைய நிறையா ஆர்கியூமெண்ட்ஸ், நிறையா ஃபைட், நிறையா அந்த மாதிரி கேரிங் தான் இருக்கும். கொஞ்சிறதுங்கிறது வந்து அந்த சின்ன வயசில் தான் இல்லையா? அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் மேக்ஸிமம் யாராக இருந்தாலும் அந்த இடத்துக்கு போனால் கொஞ்சணுன்ற மட்டும்தான் ரூல்ன்ற வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷமாக ஃபுல்லுமே ஹாப்பியாக அவங்க ஃபுல்லும் நிறச்சி வைங்க. அவங்க போனாவே ஹாப்பியாக இருப்பாங்கன்னு அந்த குழந்தைங்களுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஃபீல் ஆகணும், அந்த இடம்னா ஹாப்பி தான் அப்படின்ற ஒரு தாட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருவோம். அந்த இடத்துல அவங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் போட வேணாம். இதே நீங்கள் அவுட்டோர் கேம்ஸ் அப்படி கொண்டு போகிறீங்க, வெளியில் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் அந்த ரூலை வந்து பிரேக் பண்ணாதீங்க. அந்த இடத்துல அந்த ரூலை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா அது கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி ரூல் வைங்க. அவுட்டோர் கேம்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி உட்காந்து நீங்கள் விளாட்றீங்க, இல்லை அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடத்துல ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக அவங்களே எப்போ பார்த்தாலும் அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு அவங்க நினைக்கணும், அவங்களே கூப்பிடணும். அந்த அளவுக்கு நீங்களோ உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை வேறு யாராவது உங்கள் தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் அந்த இடத்துல வந்தால் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணுங்கிற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி வைக்கணுங்க. இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற லிங்க்லாம் போய் பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.